ஓம் சாந்தி. அக்டோபர் 26, 2025. காலை முரளி அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி அக்டோபர் 15, 2007. சங்கம யுகத்தில் ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு உங்களுடைய சுமைகள், பந்தனங்கள் அனைத்தையும் தந்தையிடம் கொடுத்துவிட்டு லேசாகவும் ஒளியாகவும் டபுள் லைட் ஆகுங்கள். இன்று உலகை படைப்பவரான பாப்தாதா தனது முதலாவது படைப்பான, அதாவது தனது அதி அதிர்ஷ்டசாலிகளான மற்றும் அழகான குழந்தைகளுடன் ஒரு மேளாவை, அதாவது சந்திப்பை கொண்டாடுகின்றார். சில குழந்தைகள் பாபாவிற்கு முன்னால் நேரடியாக இருந்து தமது கண்களால் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றனர். அனைத்து திசைகளிலும் உள்ள பல குழந்தைகள் அவருடைய இதயத்தில் அமிழ்ந்திருக்கின்றனர். ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 வகையான பாக்கியங்களின் 3 பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை பாப்தாதா பார்க்கின்றார். முதலாவது பாக்கியம் பாப்தாதாவிடமிருந்து அவர்கள் பெற்றுள்ள மேன்மையான பராமரிப்பாகும். இரண்டாவது பாக்கியம் ஆசிரியரிடமிருந்து அவர்கள் பெற்றுள்ள கல்வியாகும். மூன்றாவது பாக்கியம் சத்குருவிடமிருந்து அவர்கள் பெற்றுள்ள ஆசீர்வாதங்களின் பிரகாசிக்கும் நட்சத்திரமாகும். எனவே நீங்கள் அனைவரும் உங்கள் நெற்றியில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை பார்க்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் பாப்தாதாவுடன் சகல உறவு முறைகளையும் கொண்டிருக்கின்றீர்கள். இருந்த போதிலும் இந்த 3 உறவு முறைகளும் வாழ்க்கையில் அவசியமானவை. நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ள அன்பிற்கினிய குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அவற்றை இலகுவாகவே அடைந்து விட்டீர்கள். நீங்கள் அவற்றை அடைந்து விட்டீர்கள் அல்லவா? நீங்கள் அந்த போதையை கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் உங்கள் இதயங்களில் தொடர்ந்தும் இந்த பாடலை பாடுகின்றீர்கள் அல்லவா? ஆஹா பாபா, ஆஹா ஆஹா ஆசிரியர், ஆகா ஆஹா சத்குரு, ஆகா. உலகிலுள்ள மக்கள் தாங்கள் மகாத்மா என அழைக்கின்ற ஒரு லௌகீக குருவிடமிருந்து ஓர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கூட அதிக முயற்சி செய்கின்றனர். ஆனால் தந்தையோ நீங்கள் பிறப்பெடுத்த கணம் முதல் உங்களை ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்க செய்திருக்கின்றார். தந்தையான கடவுள் இந்த அளவிற்கு தன்னையே அர்ப்பணிக்கின்ற இத்தகைய மகா பாகியத்தை உங்கள் கனவுகளில் கூட நீங்கள் எப்பொழுதாவது நினைத்து பார்த்தீர்களா? பக்தர்கள் கடவுளின் பாடல்களை பாடுகின்றனர். தந்தையான கடவுள் யாருடைய பாடல்களை பாடுகின்றார்? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளான உங்களுடைய பாடல்களை ஆகும். இப்பொழுதும் கூட நீங்கள் அனைவரும் உங்களுடைய வெவ்வேறு நாடுகளிலிருந்து எந்த விமானத்தில் பறந்து வந்திருக்கின்றீர்கள்? பௌதீக விமானங்களிலா, அல்லது நீங்கள் அனைவரும் அனைத்து திசைகளில் இருந்தும் இறை அன்பு என்ற விமானத்தில் இங்கு வந்திருக்கின்றீர்களா? கடவுளின் விமானம் உங்களை மிக இலகுவாக இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறது. எவ்வித சிரமங்களும் இல்லை. எனவே நீங்கள் அனைவரும் இறை அன்பு என்ற விமானத்தில் இங்கு வந்திருக்கின்றீர்கள். எனவே பாராட்டுகள், பாராட்டுகள், பாராட்டுகள். ஒவ்வொரு குழந்தையையும் பார்க்கும் பொழுது நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தாலும் அல்லது நீங்கள் நீண்ட காலமாக வந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையின் சிறப்பியல்பையும் பாப்தாதா அறிவார். பாப்தாதாவின் ஒவ்வொரு குழந்தையும், அவர் இளையவரோ முதியவரோ, மகாவீரோ அல்லது முயற்சியாளரோ, குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் தந்தையை தேடினீர்கள், ஆனால் அவரை கண்டுபிடிக்கவில்லை. எவ்வாறாயினும் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்புடனும் நேசத்துடனும் பரிவுடனும் தேடினார். நீங்கள் அதிகமாக நேசிக்கப்படுவதாலேயே அவர் உங்களை தேடினார். ஏனெனில் தனது எந்த குழந்தையும் எந்த ஒரு சிறப்பியல்பையுமே கொண்டிராமல் இல்லை என்பதை தந்தை அறிவார். உங்களுடைய ஏதாவது ஒரு சிறப்பியல்பே உங்களை இங்கே கொண்டு வந்துள்ளது.
குறைந்தபட்சம் ஒரு மறைமுகமான ரூபத்தில் இங்கு வந்த தந்தையை நீங்கள் இனம் கண்டுள்ளீர்கள். நீங்கள் கூறினீர்கள், மேரா பாபா. நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள், மேரா பாபா. இல்லை, தேரா பாபா, அதாவது உங்களுடைய பாபா என்று கூறுகின்ற யாராவது இருக்கின்றீர்களா? நீங்கள் அனைவரும் மேரா பாபா என்று கூறுகின்றீர்கள். எனவே நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? அந்த பெரிய விஞ்ஞானிகளாலும் விஐபிகளாலும் கூட அவரை இனம் காண முடியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் அவரை இனம் கண்டு அவரை உங்களுக்கு சொந்தமாக்கினீர்கள் அல்லவா? எனவே தந்தையும் உங்களை தனக்கு சொந்தமானவர் ஆக்கினார். நீங்கள் இந்த சந்தோஷத்தால் பராமரிக்கப்பட்டவாறே பறக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் பறக்கின்றீர்கள், நீங்கள் நடக்கவில்லை. நீங்கள் பறக்கின்றீர்கள், ஏனெனில் நடப்பவர்களால் தந்தையுடன் சேர்ந்து வீடு திரும்ப முடியாமல் போய்விடும். தந்தையோ பறந்தே செல்வார். எனவே வெறுமனே நடப்பவர்களால் எவ்வாறு அவருடன் சேர்ந்து வீடு திரும்ப முடியும்? எனவே தந்தை தனது குழந்தைகள் அனைவருக்கும் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் உங்களுடைய தேவதை ரூபத்தில் இருப்பீர்களாக. தேவதைகள் பறப்பார்கள். அவர்கள் நடப்பதில்லை, அவர்கள் பறக்கின்றனர். எனவே நீங்கள் அனைவரும் கூட பறக்கும் ஸ்திதியிலேயே இருக்கின்றீர்கள் அல்லவா? பறக்கும் ஸ்திதியில் இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அல்லது சில நேரங்களில் நடக்கும் ஸ்திதியிலும் சில நேரங்களில் பறக்கும் ஸ்திதியிலும் இருக்கின்றதா? இல்லை, நீங்கள் சதா பறப்பவர்கள். நீங்கள் ஒளியாகவும் லேசாகவும் டபுள் லைட்டாக இருப்பவர்கள் அல்லவா? இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். தந்தை உங்கள் அனைவரிடமிருந்தும் ஓர் உத்தரவாதத்தை பெற்றுள்ளார். உங்களில் எவராவது உங்கள் மனதிலோ அல்லது புத்தியிலோ எவ்வகையான சுமையை வைத்திருந்தாலும் அதை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். ஏனெனில் அவற்றை பெறவே அவர் வந்திருக்கின்றார். நீங்கள் தந்தையிடம் உங்கள் சுமைகளை கொடுத்து விட்டீர்களா அல்லது சிறிதளவை கவனமாக மறைத்து வைத்திருக்கின்றீர்களா? உங்களிடமிருந்து அதை பெறக்கூடியவர் அதை பெறுவதால் இதில் சிந்திப்பதற்கு ஏதாவது இருக்கின்றதா? அல்லது 63 பிறவிகளாக உங்களுடைய சுமைகளை பராமரித்த பழக்கம் உங்களிடம் இன்னமும் இருக்கிறதா? சில குழந்தைகள் சில நேரங்களில் கூறுகின்றனர், நாங்கள் இதை செய்ய விரும்பவில்லை, ஆனால் எமது பழக்கங்களால் வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கப்படுகின்றோம். நீங்கள் இப்பொழுது கட்டாயப்படுத்தப்படவில்லை அல்லவா? நீங்கள் வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கப்படுகின்றீர்களா? மஜ்பூர் அல்லது உறுதியானவர்களாக மஜ்பூர் இருக்கின்றீர்களா? ஒரு பொழுதும் கட்டாயப்படுத்தப்படாதீர்கள். நீங்கள் உறுதியானவர்கள். சக்திகள் உறுதியாக இருக்கின்றீர்களா அல்லது கட்டாயப்படுத்தப்படுகின்றீர்களா? நீங்கள் உறுதியானவர்கள் அல்லவா? நீங்கள் ஒரு சுமையை வைத்திருப்பதை விரும்புகின்றீர்களா? உங்களுடைய இதயம் அதில் பற்று வைத்துள்ளதா? உங்களுடைய இதயம் சுமை மீது பற்று வைத்துள்ளதா? விட்டுவிடுங்கள், அதை விட்டுவிடுங்கள். நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள். நீங்கள் அதை கைவிடாததால் சுதந்திரமாக இல்லை. அதை கைவிடுவதற்கான வழிமுறை திட சங்கல்ப எண்ணத்தை கொண்டிருப்பதே ஆகும். சில குழந்தைகள் கூறுகின்றனர், நாங்கள் திட சங்கல்ப எண்ணங்களை கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்ன காரணம்? நீங்கள் திட சங்கல்ப எண்ணங்களை கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் கொண்டிருக்கும் திட சங்கல்ப எண்ணங்களை நீங்கள் மீட்டல் செய்வதில்லை. அவற்றை உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் மீட்டல் செய்து சுமை என்றால் என்ன, டபுள் லைட்டாக இருப்பது என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது புரிந்துணரும் பாடநெறியை சற்று அதிகமாக கீழ்கோடிடுங்கள். நீங்கள் பேசுவதையும் சிந்திப்பதையும் செய்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது சுமை என்றால் என்ன என்பதையும் டபுள் லைட்டாக இருப்பதென்றால் என்ன என்பதையும் உங்கள் இதயத்தில் புரிந்து கொள்ளுங்கள். வேறுபாட்டை உங்கள் முன்னால் வைத்திருங்கள். ஏனெனில் இப்பொழுது காலத்தின் நெருக்கத்திற்கு ஏற்ப பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையிலும் எதை பார்க்க விரும்புகின்றார்? நீங்கள் கூறுவதை நடைமுறையில் செய்து காட்டுவதே ஆகும். நீங்கள் நினைப்பதையும் பயிற்சியில் இட வேண்டும்.
ஏனெனில் தந்தையின் ஆஸ்தியும் உங்கள் பிறப்பு உரிமையும் முக்தியும் ஜீவன் முக்தியும் ஆகும். இந்த அழைப்பிதழையே நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கின்றீர்கள் அல்லவா? வாருங்கள், உங்கள் ஆஸ்தியான முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே கேளுங்கள், நான் முக்தி தாமத்தில் முக்தியை அனுபவம் செய்ய விரும்புகின்றேனா? நான் சத்யுகத்தில் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்ய விரும்புகின்றேனா? அல்லது முக்தி ஜீவன் முக்திக்கான சமஸ்காரங்களை இப்பொழுது சங்கம யுகத்திலேயே உருவாக்க விரும்புகின்றேனா? ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய இறை சமஸ்காரங்களால் தெய்வீக உலகம் ஒன்றை உருவாக்குபவர்கள் என இந்நேரத்தில் கூறுகின்றீர்கள். எமது சமஸ்காரங்களால் நாம் புதியதோர் உலகத்தை உருவாக்குகின்றோம். எனவே முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான சமஸ்காரங்கள் இப்பொழுது சங்கம யுகத்திலேயே வெளிப்பட செய்ய வேண்டும் அல்லவா? எனவே உங்களுடைய மனமும் புத்தியும் சகல பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு விட்டனவா என சோதியுங்கள். பிராமண வாழ்க்கையில் உங்களுடைய கடந்த காலத்தின் பந்தனங்களாக இருந்த பலவற்றில் இருந்து நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் சகல பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு விட்டீர்களா? அல்லது இன்னமும் சில பந்தனங்கள் உங்களை தம்முடன் பந்தனத்தில் கட்டி போடுகின்றனவா? முக்தி ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வதே பிராமண வாழ்க்கையின் மகத்துவமாகும். ஏனெனில் சத்யுகத்தில் நீங்கள் ஜீவன் முக்தி அல்லது பந்தன வாழ்க்கை பற்றி அறிவை கொண்டிருக்க மாட்டீர்கள். தற்சமயம் உங்களால் பந்தன வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் ஜீவன் முக்தி என்றால் என்ன என்பதையும் அனுபவம் செய்ய முடியும். ஏனெனில் நீங்கள் அனைவரும் ஒரு சத்தியம் செய்தீர்கள். நீங்கள் அனைவரும் பல முறை சத்தியங்கள் செய்துள்ளீர்கள். நீங்கள் செய்த சத்தியங்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எவரையாவது கேளுங்கள், உங்களுடைய இந்த பிராமண வாழ்க்கையின் இலக்கு என்ன? அவர்கள் என்ன பதில் கூறுவார்கள்? தந்தைக்கு சமமாகுவதாகும். இது உறுதியானது அல்லவா? நீங்கள் தந்தைக்கு சமமாக விரும்புகின்றீர்கள் அல்லவா? அல்லது நீங்கள் சிறிதளவில் மாத்திரம் அவ்வாறு ஆக விரும்புகின்றீர்களா? நீங்கள் முழுமையாக சமமாக விரும்புகின்றீர்கள் அல்லவா? அல்லது நீங்கள் சிறிதளவில் அவரை போன்று ஆகினால் அது நடக்குமா? அது சமமாகுமா? அது பாப் சமான் ஆகுதல் என்று அழைக்கப்பட முடியாது அல்லவா? எனவே தந்தை விடுதலை அடைந்தவரா அல்லது அவருக்கு பந்தனங்கள் உள்ளனவா? உங்களுக்கு ஏதாவது பந்தனங்கள் இருந்தால் அது ஷரீரத்துடனோ ஷரீர உறவுகளுடனோ உங்களுடைய தாய் தந்தை சகோதரர் அல்லது நண்பருடன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பௌதீக அங்கங்களின் மூலமாக உறவு முறையில் ஏதாவது பந்தனம் இருந்தாலும், பழக்க வழக்கங்களின் பந்தனம், சுபாவத்தின் பந்தனம் அல்லது பழைய சமஸ்காரங்களின் பந்தனம் இருந்தாலும் அது எவ்வாறு தந்தைக்கு சமமாக இருத்தல் என அழைக்கப்பட முடியும்? இருந்தும் நீங்கள் நிச்சயமாக தந்தைக்கு சமமாக விரும்புகின்றீர்கள் என தினமும் சத்தியம் செய்கின்றீர்கள். பாப்தாதா உங்களை கைகளை உயர்த்த வைக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் என்ன கூறுகின்றீர்கள்? நீங்கள் லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆக விரும்புவதாக கூறுகின்றீர்கள். நீங்கள் மிக சிறந்த சத்தியங்களை செய்வதை குறித்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் உங்களுடைய சத்தியங்களின் நன்மையை நீங்கள் அடைவதில்லை. ஒரு சத்தியத்திற்கும் அதன் நன்மைக்கும் இடையிலான சமநிலை பற்றி நீங்கள் அறியவில்லை. பாப்தாதாவிடம் உங்களுடைய சத்தியங்களின் மிக 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 சிறிய ஃபைல் உள்ளது. அவரிடம் ஒவ்வொருவருடைய ஃபைலும் உள்ளது. அதே போன்று நன்மைகளின் ஃபைலும் இருக்கட்டும். இந்த சமநிலை இருந்தால் மிக நன்றாக இருக்கும். நிலையங்களை சார்ந்த ஆசிரியர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? நிலையவாசிகளும் இங்கு வந்திருக்கின்றார்கள் அல்லவா? எனவே நீங்கள் சமமாக போகின்றவர்கள் அல்லவா? கருவி குழந்தைகள் ஆகியுள்ள நிலையவாசிகள் சமமாக இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் அவ்வாறு இருக்கின்றீர்களா? நீங்கள் அவ்வாறு இருக்கின்றீர்கள். ஆனால் சில நேரங்களில் சிறிது விஷமம் செய்கின்றீர்கள். பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் அனைவரதும் நடத்தையையும் செயற்பாடுகளையும் தொடர்ந்தும் நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்.
உங்களுடைய தாதி சூட்சுமவதனத்தில் இருந்த பொழுது அவரும் அனைத்தையும் பார்த்தார். அவர் என்ன கூறினார்? அவர் என்ன கூறினார் என்று உங்களுக்கு தெரியுமா? பாபா, இப்படி கூட இருக்க முடியுமா? அது அப்படித்தானா? அவர்கள் இப்படி செய்வதை நீங்கள் தொடர்ந்தும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? தாதி பார்த்ததை நீங்கள் கேட்டீர்களா? இப்பொழுது ஒவ்வொரு குழந்தையும் முக்தி, ஜீவன் முக்தி என்ற ஆஸ்திக்கான உரிமையை பெறுவதையே பாப் தாதா பார்க்க விரும்புகின்றார். ஏனெனில் இப்பொழுதுதான் நீங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். சத்யுகத்தில் அது உங்களுடைய இயல்பான வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய இப்போதைய பயிற்சியின் அடிப்படையில் அது ஒரு இயல்பான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அந்த ஆஸ்திக்கான உரிமையை இப்பொழுது சங்கம யுகத்திலேயே பெறுகின்றீர்கள். இதனாலேயே ஒவ்வொரு குழந்தையும் தன்னை சோதித்து ஏதாவது பந்தனம் உங்களை இழுப்பதாக இருந்தால் அதற்கான காரணத்தையும் சிந்திக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகின்றார். அதற்கான காரணத்தை சிந்திப்பதுடன் கூடவே அதற்கான தீர்வை பற்றியும் சிந்தியுங்கள். பாப்தாதா பல முறை பல ரூபங்களில் உங்களுக்கு தீர்வுகளை கொடுத்துள்ளார். அவர் உங்களுக்கு சர்வ சக்திகள் என்ற ஆசீர்வாதத்தையும் சர்வ குணங்கள் என்ற பொக்கிஷத்தையும் கொடுத்துள்ளார். அந்த பொக்கிஷங்களை பயன்படுத்துவதன் மூலமாக அவற்றை நீங்கள் அதிகரித்துக் கொள்வீர்கள். உங்கள் அனைவரிடமும் பொக்கிஷங்கள் உள்ளன. பாப்தாதா அதை பார்த்துள்ளார். ஒவ்வொருவரிடமும் உள்ள கையிருப்பை பாப்தாதா பார்க்கின்றார். புத்தியே களஞ்சிய அறையாகும், ட்ரெஷர் ஸ்டோர். ஒவ்வொருவரிடமும் கையிருப்பை பாப்தாதா பார்த்துள்ளார். நீங்கள் அவற்றை கையிருப்பில் வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அந்த பொக்கிஷங்களை நீங்கள் சரியான நேரத்தில் பயன்படுத்துவதில்லை. நீங்கள் அதை வெறுமனே ஒரு கருத்தாகவே சிந்திக்கின்றீர்கள். ஆம், நான் இதை செய்யக்கூடாது, நான் இதை செய்ய வேண்டும். நீங்கள் இந்த ஞானத்தை ஒரு கருத்தாக பயன்படுத்துகின்றீர்கள். அதை பற்றி சிந்திக்கின்றீர்கள். ஆனால் புள்ளி ஒன்று ரூபத்தில் உங்களை ஸ்திரப்படுத்தியவாறு இந்த ஞான கருத்தை பயன்படுத்துவதில்லை. இதனாலேயே அது வெறும் கருத்தாகவே இருந்து விடுகிறது. இந்த கருத்தை உங்களுடைய புள்ளி ரூபத்தில் இருந்தவாறு பயன்படுத்துங்கள். அப்பொழுது ஓர் தீர்வை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இதை செய்யக்கூடாது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். பின்னர் அதை மறந்து விடுகின்றீர்கள். அதை பற்றி பேசுவதோடு நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். பாபா உங்களுக்கு ஓர் இலகுவான வழியை கூறியுள்ளார். சங்கம யுகத்தில் இது புள்ளியின் அற்புதமே ஆகும். புள்ளியை பயன்படுத்துங்கள். வேறெந்த நிறுத்த குறிகளும் தேவையில்லை. 3 புள்ளிகளை பயன்படுத்துங்கள். ஆத்மா ஒரு புள்ளி, தந்தை ஒரு புள்ளி, நாடகம் ஒரு புள்ளி. தொடர்ந்தும் இந்த 3 புள்ளிகளையும் பயன்படுத்துங்கள். தந்தைக்கு சமமாகுவது சிரமமாக இருக்காது. நீங்கள் ஒரு புள்ளியை இடுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் புள்ளியை போடும்போது உங்கள் கை நடுங்குவதால் அது ஒரு கேள்விக்குறியாகவோ அல்லது வியப்புக்குறியாகவோ ஆகிவிடுகிறது. அங்கே உங்கள் கை நடுங்குகிறது, இங்கே உங்கள் புத்தி நடுங்குகிறது. இல்லாது விட்டால் 3 புள்ளிகளை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருப்பது சிரமமாக இருக்குமா? அது சிரமமா? பாப்தாதா உங்களுக்கு வேறொரு இலகுவான வழிமுறையையும் காட்டியுள்ளார். அது என்ன? ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவது. அச்சா, உங்களால் சக்தி வாய்ந்த யோகம் செய்ய முடியாது விட்டால், உங்களுடைய தாரணை சிறிதளவு குறைவாக இருந்தால், சொற்பொழிவு ஆற்றுவதற்கான தைரியம் உங்களிடம் இல்லாது விட்டால், ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவதையாவது உங்களால் செய்ய முடியும். இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்கள். மற்ற அனைத்தையும் ஒரு புறம் விட்டுவிடுங்கள். ஒன்றை மட்டும் செய்யுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். என்ன நிகழ்ந்தாலும், மற்றவர்கள் உங்களுக்கு எதை கொடுத்தாலும், நான் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். மற்ற அனைத்தும் அதில் உள்ளடங்கி இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றால் சகல சக்திகளும் நற்குணங்களும் அதில் உள்ளடங்காதா?
அவை தானாகவே உள்ளடக்கப்படும் அல்லவா? ஒரு இலக்கை மட்டும் வைத்திருங்கள். இதை முயற்சி செய்து பாருங்கள். இதை ஒரு நாள் பயிற்சி செய்து பாருங்கள். பின்னர் 7 நாட்களுக்கு பயிற்சி செய்யுங்கள். ஓகே, உங்களால் மற்ற விஷயங்களை புத்தியில் வைத்திருக்க முடியாது விட்டால் குறைந்தபட்சம் ஒரு விஷயத்தையாவது உங்களால் வைத்திருக்க முடியும். என்ன நிகழ்ந்தாலும் நான் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். உங்களால் இதை செய்ய முடியுமா, முடியாதா? உங்களால் செய்ய முடியுமா? ஓகே, நீங்கள் திரும்பிச் சென்றதும் இதை முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்வதனால் நீங்கள் இயல்பாகவே யோக யுக்த் ஆகுவீர்கள். ஏனெனில் வீணான செயல்கள் இல்லாது விட்டால் நீங்கள் யோக யுக்த் ஆவீர்கள் அல்லவா? எவ்வாறாயினும் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுகின்ற இலக்கை கொண்டிருங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு எதை கொடுத்தாலும், நீங்கள் சாபத்தையே பெற்றாலும், கோபத்தின் சூழ்நிலைகள் உங்கள் முன்னால் வந்தாலும், நீங்கள் ஒரு சத்தியம் செய்யும் பொழுது மாயையும் நீங்கள் செய்யும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருப்பதனால் அவளும் தனது சொந்த வேலையை செய்வாள் அல்லவா? நீங்கள் மாயையை வென்றவர்கள் ஆகிவிட்டால் அவள் எதுவும் செய்ய மாட்டாள். தற்பொழுது நீங்கள் இன்னமும் மாயையை வென்றவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே அவளும் தனது சொந்த வேலையை செய்வாள். எனவே நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இது சாத்தியமா? இது சாத்தியம் என்று கூறுபவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, சக்திகளே, உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆம், இது சாத்தியம். எனவே ஆசிரியர்கள் அனைத்து இடங்களிலிருந்தும் வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? எனவே நீங்கள் உங்களுடைய நாடுகளுக்கு திரும்பியதும் அனைத்திற்கும் முதலில் நீங்கள் அனைவரும் இந்த வீட்டு பாடத்தை ஒரு வாரத்திற்கு செய்து உங்கள் பெரு பேற்றை அனுப்ப வேண்டும். வகுப்பில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஓகேயாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் இன்னமும் சிறிது பலவீனமாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் பலசாலிகளாக இருக்கிறார்கள்? அவர்கள் பலவீனமாக இருந்தால் ஓகே, ஓகே மீது குறுக்காக ஒரு கோடு போடுங்கள். இவ்வாறாக உங்கள் செய்திகளை அனுப்புங்கள். அவ்வளவுதான். இத்தனை பேர் ஓகே, இத்தனை பேர் ஓகே மீது குறுக்காக கோடிடப்பட்டவர்கள். பாருங்கள், இரட்டை வெளிநாட்டவர்கள் இக்குழுவில் வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் இரட்டை பணியை செய்வீர்கள் அல்லவா? ஒரு வாரத்திற்கான உங்கள் பெருப்பேற்றை அனுப்புங்கள். பின்னர் பாப்தாதா பார்ப்பார். இது இலகுவானது அல்லவா? இது சிரமமானதல்ல. மாயை வருவாள். நீங்கள் கூறுவீர்கள், பாபா, நான் இதை முன்னர் ஒருபொழுதும் அனுபவம் செய்ததே இல்லை. ஆனால் இப்பொழுது அது வந்துவிட்டது. இது நிகழும். ஆனால் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றிக்கான உத்தரவாதத்தை கொண்டிருப்பார்கள். திட சங்கற்பத்திற்கான பலன் வெற்றியாகும். வெற்றியில் குறை இருக்குமாயின் அது திட சங்கல்பம் குறைவாக இருப்பதாலேயே ஆகும். எனவே நீங்கள் திட சங்கல்பத்தை கொண்டிருப்பதன் மூலம் வெற்றி அடைய வேண்டும். நீங்கள் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் சேவை செய்வதைப் போன்றே உங்களுக்காகவும் சுய சேவை செய்வதுடன் உலகிற்கும் சேவை செய்யுங்கள். உங்களுக்கு சேவை செய்வதென்றால் சோதித்து உங்களை தந்தைக்கு சமமாக்குவதாகும். எந்த குறைபாடுகளையும் பலவீனங்களையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். ஏன் அதை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள்? தந்தை அதை விரும்பவில்லை. ஏன் நீங்கள் பலவீனங்களை வைத்திருக்கின்றீர்கள்? அவற்றை கொடுத்து விடுங்கள். கொடுக்கும் பொழுது சிறு குழந்தைகள் ஆகிவிடுங்கள். சிறு குழந்தைகளால் எதையாவது பராமரிக்க முடியாது விட்டால், அவர்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வார்கள்? மம்மி, அப்பா, இதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் எந்த வகையான சுமையையோ பந்தனத்தையோ விரும்பாது விட்டால், ஏனென்றால் பாப்தாதா பார்க்கின்றார். ஒரு புறம் நீங்கள் அதை விரும்பவில்லை, அது சரியில்லை என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் கூறுகின்றீர்கள், நான் என்ன செய்வது? எவ்வாறு என்னால் இதை செய்ய முடியும்? அதுவும் நல்லதல்ல. ஒரு புறம் அது நல்லதல்ல என கூறுகின்றீர்கள், மறுபுறம் அதை உங்களுடனேயே கவனமாக வைத்திருக்கின்றீர்கள். எனவே இதை பற்றி நீங்கள் என்ன கூறுவீர்கள்? அது நல்லதா? அது நல்லதல்ல, அப்படித்தானே?
எனவே நீங்கள் என்ன ஆகப் போகின்றீர்கள்? நல்லவரிலும் நல்லவராக அல்லவா? நல்லவராக மட்டுமல்ல, நல்லவரிலும் நல்லவராக. எனவே அப்படி ஏதாவது இருக்கும் பொழுதெல்லாம் பாபா எப்பொழுதும் பிரசன்னமாக இருக்கின்றார். அவரிடம் அதை கொடுத்து விடுங்கள். அது உங்களிடம் திரும்பி வந்தால் அதை உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒன்றாக கருதி கையளித்து விடுங்கள். உங்களிடம் ஏதாவது ஒன்று நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதன் மீது நீங்கள் நேர்மையின்றி இருக்க முடியாது. நீங்கள் அதை தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள். எனவே அது இப்பொழுது தந்தைக்குரியது. தந்தைக்கு அல்லது வேறொருவருக்கு சொந்தமான ஒன்று உங்களிடம் தவறுதலாக வந்துவிட்டால் அதை உங்களுடனேயே அலமாரியில் பூட்டி வைத்திருப்பீர்களா? அதை வைத்திருப்பீர்களா? அதை கொடுத்து விடுவீர்கள் அல்லவா? எப்படியாவது நீங்கள் அதை கொடுத்து விட வேண்டும். அதை நீங்கள் வைத்திருக்க மாட்டீர்கள். அதை நீங்கள் கவனமாக பராமரிக்க மாட்டீர்கள் அல்லவா? எனவே கொடுத்து விடுங்கள். தந்தை அதை எடுத்துக்கொள்ளவே வந்துள்ளார். அவரிடம் கொடுக்கக்கூடியதாக வேறு எதுவும் உங்களிடம் இல்லை. எவ்வாறாயினும் உங்களால் அதை கொடுக்க முடியும் அல்லவா? அது ஓர் எருக்கம் மலர். எனவே அதை அவருக்கு கொடுத்து விடுங்கள். அதை பராமரிப்பதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? எங்கும் உள்ள பாப்தாதா விரும்புகின்ற குழந்தைகள் அனைவருக்கும் அவர் இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவர் அல்லவா? எனவே இதயங்களுக்கு சௌகரியம் அளிப்பவரான திலாராமினால் நேசிக்கப்படுகின்ற குழந்தைகளாகிய உங்களுக்கும் சதா அன்பு அலைகளில் முன்னேறி செல்கின்ற குழந்தைகளுக்கும் வேறு எவருக்குமின்றி தந்தை ஒருவருக்கு சொந்தமாக இருக்கின்ற, அதாவது வேறு எவரையும் தமது கனவுகளிலும் கொண்டிருக்காத அதி அன்பான குழந்தைகளுக்கும் முழுமையாகவே ஷரீர உணர்வுகள் எதற்கும் அப்பால் இருக்கின்ற பாப்தாதாவின் அத்தகைய அன்பான குழந்தைகளுக்கும் நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற பல்கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளுக்கும் இதயத்திலிருந்து அன்பும் நினைவுகளும் பல்கோடி மடங்கு ஆசீர்வாதங்களும், அத்துடன் கூடவே குழந்தைகளாகவும் அதனால் அதிபதிகளாகவும் இருப்பவர்களுக்கு பாப்தாதாவிடமிருந்து நமஸ்தேயும் உரித்தாகட்டும். ஆசீர்வாதம். நீங்கள் இறை மரியாதா கோட்பாடுகளை பின்பற்றுவதன் அடிப்படையில் ஓர் இலகு யோகி ஆகி உலகிற்கு ஓர் உதாரணம் ஆகுவீர்களாக. உலகத்திற்கு ஓர் உதாரணம் ஆகுவதற்கு அமிர்த வேளை முதல் இரவு நேரம் வரை தொடர்ந்தும் இறை மரியாதா கோட்பாடுகளை பின்பற்றுங்கள். விசேஷமாக அமிர்த வேளையின் முக்கியத்துவத்தை அறிந்து அந்த நேரத்தில் உங்கள் ஸ்திதியை சக்தி வாய்ந்ததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை மகத்தானதாகும். நீங்கள் அமிர்த வேளையில் உங்களை விசேஷ சக்தியால் நிரப்பி ஒரு சக்தி சுரூபமாக முன்னேறி செல்லும் பொழுது எந்த ஒரு பணியிலும் நீங்கள் சிரமத்தை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். மரியாதா கோட்பாடுகளுக்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கையை வாழ்வதால் நீங்கள் இயல்பாகவே ஓர் இலகு யோகியின் ஸ்திதியை உருவாக்கிக் கொள்வீர்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உலகில் உள்ள அனைவரும் தமது வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வார்கள். ஸ்லோகம். உங்களுடைய செயற்பாடுகளாலும் முகத்தாலும் தூய்மையின் மகத்துவத்தின் அனுபவத்தை கொடுங்கள். அவ்யக்த இஷாரா. உங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் உங்கள் மனதின் மூலம் யோக சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். பரிசோதனை செய்கின்ற ஆத்மாக்கள் எப்பொழுதும் தமது சமஸ்காரங்களையும் இயற்கை மூலமாக வருகின்ற சூழ்நிலைகளையும் விகாரங்களையும் வெற்றி கொண்டவர்கள் ஆகின்றனர். ஒரு யோகி ஆத்மாவிற்கு அல்லது பரிசோதனை செய்கின்ற ஆத்மாவிற்கு 5 விகாரங்கள் என்ற பாம்பானது ஒரு கழுத்து மாலையாகவோ அல்லது சந்தோஷ நடனம் ஆடுவதற்கான ஒரு மேடையாகவோ ஆகிவிடுகிறது. ஓம் சாந்தி.